என்ன சார், விஜய் செந்தில் பாலாஜிக்குன்னா ரொம்ப சந்தோஷமா இல்ல அவர் மேல அன்பா பாசமா சார்? அதாவது கரூரில் தீர்க்க வேண்டிய கணக்குகள் பல இருக்கின்றன. கணக்கெல்லாம் எப்படி தீர்க்கிறது? அதனால செந்தில் பாலாஜியை டார்கெட் பண்றாங்க. இப்போ விஜய் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு கேஸ் போடுறாரோ திமுக மந்திரிகள் மேல, அவ்வளவுக்கு எவ்வளவு வந்து இது என்போர்ஸ்மெண்ட் உள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த வருமானத்துக்கு அதிகமான சொத்து, இந்த பார்ட்டி ஃபண்டு போன்ற விஷயங்கள், ஊழல் வழக்குகள். செந்தில் பாலாஜி பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கினார். இப்போ பாட்டிலுக்கு 20 ரூபா வாங்குறாங்க. யாருமே யார் பாக்கெட்டுக்கு போகுது? இப்போ வாங்குற 20 ரூபா யார் பாக்கெட்டுக்கு போகுது? இவங்க எவ்வளவுக்கு எவ்வளோ இவர் வந்து விஜய் இந்த மாதிரி நிறைய பேர் மேல போடுறாரோ அவ்வளவுக்கு எவ்வளோ திமுக வந்து பாஜக நோக்கி ஓடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நம்ம எதுக்கு பிஜேபியை பகச்சிக்கணுன்ற எண்ணம் வந்துடுச்சு சார் உங்களுக்கு. அடுத்த 2.5 வருஷம் பாலிடிக்ஸ் எப்படி கடத்துறது? நம்ம பிஜேபி எதுக்கு பகச்சிக்கணும்? விஜயை நம்ம போராடலாம். விஜய் எப்படி வேணா எதிர்த்து போராடிக்கலாம். விஜயை பொறுத்த மட்டும் அவர் திமுகவை தோக்கடிச்சிட்டாரு, திமுக கூட்டணி கட்சிகளை உடைச்சிட்டாரு, அதிமுகவை உடைச்சிருக்காரு. அதனால பாஜக என்ன நினைக்குது, அவர் என்ன வேலை செய்யறாரு செய்யட்டும், நம்ம கிட்ட மோதினா பாத்துக்கலாம்னு அவங்க இருக்காங்க. இந்த மேம்பாலம் கட்டுறது அதனால இரவோடு இரவாக இது பண்ணி அது பெரிய இது ஆச்சு. ஐயோ என்ன கொல்ல வராங்க, ஐயோ என்ன கொல்ல வராங்க. இவர் நிறைய மந்திரிகள் மேல ஊழல் வழக்கு போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இவர் ஸ்டாலின் மேல கை வைப்பாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது. $6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள் சந்திப்பவர். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். என்ன சார், விஜய் செந்தில் பாலாஜிக்குன்னா ரொம்ப சந்தோஷமா இல்ல அவர் மேல அன்பா பாசமா சார்? அதாவது கரூரில் தீர்க்க வேண்டிய கணக்குகள் பல இருக்கின்றன. கணக்கெல்லாம் எப்படி தீர்க்கிறது? அதனால செந்தில் பாலாஜியை டார்கெட் பண்றாங்க. இப்போ அதாவது ஏற்கனவே குதிரை பேர வழக்கில் இருக்காரு, ஏற்கனவே டாஸ்மாக் வழக்கு ஒன்று, அமலாக்கத்துறை வழக்கெல்லாம் இருக்கு. இப்போ வந்து வருமானத்துக்கு அதிகமான சொத்து, இது மாதிரி எப்படியாவது செந்தில் பாலாஜியை பிடிச்சி உள்ள காராகிரகத்துக்குள்ள வச்சிடணும்னு ட்ரை பண்றாங்களா சார்? பண்றாங்க. பட் அவர் தவறு செஞ்சிருந்தா அவர் வந்து தண்டிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அவரு கோர்ட்ல எப்படி அவர் வாதங்களை எடுத்து வைக்கிறார் பார்க்கலாம். இன்னும் அவர் தவறு செய்யாத மாதிரி பேசுறீங்களா சார்? நீங்க அவர் செய்யலன்னு சொல்ல இல்ல, தவறு அவர், அதாவது இவங்க வந்து எப்படி கோர்ட்ல பிரசன்ட் பண்றாங்க, அவர் என்ன டிஃபெண்ட் பண்றாரு, கோர்ட் என்ன தீர்ப்பளிக்குதுன்னு தெரியாது. பட் இப்ப இருக்கிற சூழல்ல வந்து ஆதவர்ஜனா பேசினிலிருந்து கரூரில் கணக்கு தீர்க்கப்பட வேண்டியிருக்கிறதுனா அவர் செந்தில் பாலாஜி தான் டார்கெட் பண்றாருன்னு நமக்கு தெரிஞ்ச விஷயம். அது ஏற்கனவே திமுக கூட போய் எங்க சுப்ரீம் கோர்ட்ல ரிப்போர்ட் பண்ணாங்க இல்லையா? அவங்க என்ன சொல்லிட்டாருங்க, அவர் பேசுறாங்கன்னா நீங்களும் பேசுங்கன்ட்டாங்க அவங்க. ஆமா, இந்த விஷயத்தெல்லாம் எங்கேயா குதிரை வேற வழக்குல எஃப்ஐஆர்ல வந்து செந்தில் பாலாஜி பேர்ல சம்மன் கொடுத்தாங்க. அவர் இப்போ கோர்ட்ல போய் முன்ஜாமீன் வாங்கிட்டு கைது போட்டு இருக்காரு. நடுவில் இந்த ஒரு இப்போ இது ஓடிட்டு இருக்கு. இந்த மாதிரி இப்போ நீங்க சொல்ற மாதிரி வருமானத்துக்கு அதிகமான சொத்து சேர்ப்பா அல்லது வேற ஏதாவது டாஸ்மாக் புது வழக்கா இல்ல வேற ஏதாவது வழக்கான்றது இனிமே தான் தெரிய வரும். ஆக்சுவலா அப்படின்னு 40 இடங்கள்ல சோதனை பண்ணியிருக்காங்க. அது அவங்க செந்தில் பாலாஜியை வந்து குறி வைக்கிறாங்கன்றது நல்லா தெரியுது. அப்போன்னா தாவேக்காவுக்கு விஜய்க்கு வந்து கரூர் இன்சிடென்ட் வந்து செந்தில் பாலாஜியால் அரங்கேற்றப்பட்டதுன்னு நினைக்கிறாங்களா? நம்மள இதுக்குள்ள கொண்டு வந்து அப்படிதானே சொல்லியிருக்காங்க. முதல்ல இருந்தே திமுக தான் காரணம், செந்தில் பாலாஜி இன்டெரக்டா அதுதானே சொல்லியிருக்காங்க. கரூர்ல போய் மேடை போட்டு பேசின விஜய் என்ன சொன்னாரு, போலீஸ்காரங்க ஒரு நாடகம் நடத்தினாங்க அப்படின்னு தானே சொன்னாரு. அப்ப இருந்த ஆட்சியாளர்கள் சொல்லி போலீஸ் ஒரு நாடகம் நடத்தினாங்கன்னு சொன்னாரு. ஸோ அது மட்டும் இல்ல, இப்போ வந்து விஜய் மேல வந்து ஒரு குதிரை பேர குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. ஈவன் கூட்டணி கட்சிகள்லாம் கூட நீங்க ஏடிஎம்கே ஆளுங்களை இழுக்காதீங்க, குதிரை பேரம் பண்ணாதீங்கன்னு கம்யூனிஸ்டுகள், திருமாவளவன் எல்லாருமே சொன்னாங்க. அது ஒரு கட்டத்தில் அவருக்கே அது இதாகி அப்புறம் இடைத்தேர்தல் நின்று போன பிறகு அந்த குதிரை பேரம் நின்று போச்சு. அந்த சமயத்துல தமாக எம்எல்ஏ குதிரை பேரம் நடத்தி இழுக்க பார்த்தாங்க திமுகன்னு ஒரு கேஸை வந்து தமிழக அரசு போட்டது. இல்ல, ஆட்சியை கவுக்கிறதுக்கு 10 பேர் இழுக்க பார்த்தாங்க. அதுல முதல்ல வந்து இந்த ஊத்தங்கரை எம்எல்ஏ ஒரு புகார்ல பண்ணினாங்க. அதுலதான் இப்ப செந்தில் பாலாஜி இருக்கிறத பாக்குறோம் நம்ம. ஸோ அப்போ அந்த குதிரை பேர வழக்கு திசை திருப்பத்துக்கு இந்த குதிரை பேர வழக்கு வந்தது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து செந்தில் பாலாஜிக்கு இப்போ அதே கரூர் சம்பவத்துல 31 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தாரு. அதை கோர்ட்டு ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிட்டான். இப்போ என்னடான்னா, சரி நம்ம ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிட்டான், இப்போ பிரச்சனையை மாற்றணும்னா சின்ன கோட்டுக்கு பதில் பெரிய கோட்டு போடுன்ற மாதிரி செந்தில் பாலாஜியை பிடி ரைடு பண்ணி ஏதோ ஒரு வகையில் ரைடு பண்ணுறாங்க. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ரைடு பண்ணுங்க, அதிகாரம் உங்ககிட்ட இருக்கு எல்லாம். ஆனால் அவர் தவறு செஞ்சுருந்தா அவர் மாட்டிக்க உப்பு தினமும் தண்ணி குடிக்க போகிறான், அவ்வளோதான். அதில் நமக்கு எந்த விதமான ஆட்சேபம் இல்லை. ஊழல் பண்ண தண்டனை அனுபவிக்க போகிறாங்க, அவ்வளோதான்.
ஆனால் இவங்களுடைய நோக்கம் என்னன்னா செந்தில் பாலாஜியை எப்படியாவது நம்ம பிடிச்சிடணும். இப்போ திமுக ஆட்சிக்கு வந்தபோது 8 அதிமுக மந்திரிகள் மேலே கேஸ் போட்டாங்க, எஃப்ஐஆர்லாம் பண்ணாங்க. கடைசி வரையும் ஒன்றும் நடக்கலை. சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணாங்க, அது இது எல்லாம் போச்சு. எதுவுமே ட்ரையல் இது அளவுக்கு எதுவுமே போவே இல்லை. அதனால இதெல்லாம் டிவிஎஸ்சி வழக்குகள்லாம் வந்து பார்க்கணும், இது எப்படி ப்ரொசீட் ஆகுதுன்னு பார்க்கணும். ஏன்னா அது வந்து இது மாதிரி கிடையாது, என்ஃபோர்ஸ்மெண்ட் மாதிரி எடுத்தோடனே ஜெயிலில் போட்டு 6 மாதம் உள்ளே உட்கார வைக்கிற மாதிரி கிடையாது. அது கொஞ்சம் டீல் பண்ணுற அளவுக்கு தான் அது இருக்கு ஆக்சுவலி. அப்போனா இந்த சொத்து குவித்த வழக்கில் திருப்பி செந்தில் பாலாஜி கொண்டு வந்திருக்கு. அப்போனா இது எஃப்ஐஆர் போட்டு இது பண்ண அப்போனா இடி உள்ள நுழைஞ்சிட்டா திருப்பியும் 400 நாட்கள் மேல் பொருள் செல்ல இருப்பாரு. தாராளமாக சார், தாராளமாக இடி உள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. எவ்வளவுக்கு எவ்வளோ டிவிஎஸ்சி கேஸை பதிவு பண்ணுறாங்களோ அவ்வளவுக்கு எவ்வளோ எஃப்ஐஆரில் வந்து ஈவன் கௌதமி ஏதோ ஒரு பிரைவேட் ஆல்ட்ட லேண்ட் அதை ஏமாத்தி ஏதோ பண்ணிட்டான்னு ஒரு அழக பண்ற கேஸ், ஆமா, அதுக்குள்ள இவன் வந்திருக்கான் என்ஃபோர்ஸ்மெண்ட், கௌதமி கூப்பிட்டு விசாரிக்கிறான் சார். ஆமா, அவ எந்த எஃப்ஐஆர் இருந்தாலும் அதை ஓபன் பண்ணி சில குறிப்பிட்ட பிஎன்எஸ் செக்ஷன்ஸ் கீழே எந்த எஃப்ஐஆர் பதிவு பண்ணாலுமே அதுக்குள்ள வந்து ஒரு பிஎம்எல்ஏ ஆக்டை கொண்டு வந்து உள்ள பாக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இது என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு இருக்கு. அதனால இந்த கேஸ்லயும் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட், அதாவது விஜய் வந்து எவ்வளவுக்கு எவ்வளோ கேஸ் போடுறாரோ திமுக மந்திரிகள் மேல அவ்வளவுக்கு எவ்வளோ வந்து இது என்ஃபோர்ஸ்மெண்ட் உள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த வருமானத்துக்கு அதிகமான சொத்து, இந்த பார்ட்டி ஃபண்டு போன்ற விஷயங்கள், ஊழல் வழக்குகள், இந்த மாதிரி விஷயம் எல்லாத்துலேயும் அவதூறு வழக்குகள் வரதுக்கு சான்ஸ் இல்லை. ஊழல் வழக்குகள், வருமானத்துக்கு அதிகமான சொத்து, இதெல்லாம் என்ஃபோர்ஸ்மெண்ட் உள்ள வரதுக்கு சான்ஸ் இருக்கு. இவங்க எவ்வளவுக்கு எவ்வளோ இவர் வந்து விஜய் இந்த மாதிரி நிறைய பேர் மேலே போடுறாரோ அவ்வளவுக்கு எவ்வளோ திமுக வந்து பாஜகவை நோக்கி ஓடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போனா விஜய் வந்து இப்படிதான் பண்ண போறார். அது வேற நிதி அமைச்சர் நாங்க வந்து சட்டமன்றத்திலேயே இந்த திமுக ஆட்சியில் யாரெல்லாம் ஊழல் பண்ண அவங்க பட்டியலை வெளியிட போறான்னு சொல்லிட்டு இருக்காங்க. வெளியிடட்டும் சார், நமக்கு என்னன்னா யார் ஊழல் பண்ணாலும் தண்டிக்கப்பட வேண்டியவங்க, அதுல சந்தேகமே கிடையாது. அது வெளியிடிச்சு கோர்ட்ல ப்ரூவ் பண்ணட்டும். பட் அவங்களுடைய நோக்கம் எப்படி இருக்கு அப்படின்னா வந்து திமுக வந்து டார்கெட் பண்ணணும். பாஜக கிட்ட திமுக போனா பாஜக எதிர்ப்பு ஓட்டு வங்கி தமிழ்நாட்டில் நமக்கு வந்துடணும் அது அப்படின்னு அந்த பாலிடிக்ஸ் அவங்க டீல் பண்றாங்க, விஜய் பாலிடிக்ஸ். ஆனா விஜயே பாஜகவோட ஒரு மாதிரி சாப்பிட்டா தான் இருக்காரு. இருந்தாலுமே நம்மளை விட இவங்களை பிடிச்சி பாஜக பக்கம் தள்ளி விட்டா நம்ம அவங்களோட பாஜக எதிர்க்கணும். நம்ம தான், நம்ம கிட்ட பாஜக எதிர்க்கிற கூட்டணி நம்ம கிட்ட தான் இருக்கு. அதனால பாஜக எதிர்ப்பு ஓட்டுலாம் நமக்கு தான் வரும்ட்டு திமுக ஆட்கள் மேல கேஸ் போட போட ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கும் திமுகவுக்கு பாஜக நோக்கி போறதுக்கு. ஆனா பாஜகவோட போயிடுவாங்கன்னா போக மாட்டாங்க. அவங்க பாஜகவுனையும் ஒரு மாதிரி நெளிவு சொல்லி கூட கோபப்படுத்தாத இருப்பாங்க. மசோதா பாஸ் ஆகணும் அது இதுன்னு பாஜகவுக்கு நிறைய தலைவலி இருக்கு. அதனால திமுக எப்படி அடுத்தது ப்ரொசீட் பண்ண போறது, இந்த வழக்கு டிவிஎஸ்சி வழக்குகளை எதிர்நோக்கிறதுல திமுகவுக்கு பெரிய பிரச்சனை இருக்காது. ஆனா இதை பேஸ் பண்ணி என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்தாலும் அதை ஃபேஸ் பண்றது எவ்வளவு, அதை ஃபேஸ் பண்றது கஷ்டம். ஒன்லி அரெஸ்ட் பண்ணி உள்ள பெயில் கிடைக்கிறதுக்கு 6-7 மாசம் ஆகும் அது. ஆமா, அதனாலதான் அந்த இதுக்கு பயப்படுறாங்க. அந்த இதுக்கு பயப்படுறாங்கன்றதோட எதுக்கு இப்போ 2 கவர்மெண்ட்டும் எதிர்த்து இருக்கணும் தேவையில்லாம அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்பனா நீங்க சொல்றது மாதிரி திமுகல இருக்கிறவங்களையே பாஜகவோடு கொஞ்சம் மறைமுகமாக இணக்கமாக போங்க, இல்ல போனா நம்ம ஜெயில தான் இருக்கணும்ட்டு அழுத்தம் கொடுப்பாங்களா இப்படி? அதனால அவரும் இதுக்கு திமுகல இருக்கிறவங்களே வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம வந்து பாஜகவை எதிர்த்தோம், 3 எலெக்ஷன்ல வின் பண்ணினோம், இப்போ நம்ம தோத்துட்டோம், நமக்கு இங்கே ஒரு எதிரி இருக்காரு விஜய், அவர் நம்ம மேலே கேஸ் போடுறாரு, நமக்கு இப்போ 22 எம்பிக்கள் தான் நம்ம சொத்து, 10 ராஜ்யசபா எம்பிக்கள் நமக்கு சொத்து, அதை வச்சுட்டு என்ன பாலிடிக்ஸ் பண்ண முடியுமோ அதை நம்ம பண்ணலாம் அப்படின்றது அவங்க பாயிண்ட். அந்த இதில் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க ஆக்சுவலாக. அப்போனா இந்த அங்கே டெல்லியில் கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி நீட்டுக்கு நடந்த கரப்ஷன் அந்த இதுக்கு போராட்டம் இருக்கு. இங்க வந்து டிஎம்கே பெரிய லெவல்ல போராட்டம். அப்பனா மறைமுகமாக நம்ம ஏன் பாஜக எதிர்க்க கூடாதுன்ட்டு அதனால பொதுவா ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு போயிட்டாங்களா? சார் கரப்பாம்பூச்சியோட முக்கியமான கோரிக்கை என்ன சார்? தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணணும், அப்புறம் போலீஸ் வன்முறையை கண்டிக்கணும்னு தான், அது அந்த கேசஸ் எல்லாம் வித்ட்ரா பண்ணணும் தான். ஆனால் அந்த ஸ்டாலின் அவர்கள் அறிக்கை விட்ட போது அவர் வந்து தர்மேந்திர பிரதான் தான் விலகணுன்ற அந்த முக்கியமான கோரிக்கையை அவர் கண்டுக்கவே இல்லை. நீட் ஒழிப்பு தான் அப்படின்னு அதை எடுத்துட்டாரே தவிர நீட் எக்ஸாமில் முறைகேடுகள் குளறுபடி போன்ற விஷயங்களுக்காக தான் அவங்க போராடினாங்க. ஆக்சுவலாக தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணணும். ஆனால் ஸ்டாலினோட அறிக்கையில் எந்த இடத்துலையுமே இந்த மாதிரி போராடும் மாணவர்களின் கோரிக்கையான தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணுறதை வந்து மத்திய அரசு பரிசீலனை பண்ணணும்னு பேசினாரா? அப்புறமா
காவல்துறை அவங்க மேல தடியடி அதையும் எதுவுமே இல்ல. அதெல்லாம் ஒன்றிய அரசுன்ட்டு இல்ல அது கண்டிச்சா எதுவுமே இல்ல சார். அப்ப என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு வகையில பிஜேபியை வந்து குஷிப்படுத்துறாரு அர்த்தம், வேற ஒண்ணும் கிடையாது. குஷிப்படுத்துறாரோ இல்ல கோபப்படுத்தாம இருக்காரோ தெரியாது, ரெண்டுத்துல ஒண்ணு. நம்ம எதுக்கு பிஜேபியை பகச்சிக்கணும்ன்ற எண்ணம் வந்துருச்சு சார் உங்களுக்கு. அடுத்த 2.5 வருஷம் பாலிடிக்ஸ் எப்படி கடத்துறது? நம்ம பிஜேபி எதுக்கு பகச்சிக்கணும்? விஜயை நம்ம போராடலாம், விஜய் எப்படி வேணா எதிர்த்து போராடிக்கலாம். அங்க எதுக்கு இன்னொரு எதிர்ப்பை வந்து நம்ம உண்டாக்கிக்கணும்? நம்ம அதை ஸ்லோவா டேக்கிள் பண்ணிக்கலாம். இந்தியா கூட்டணியில் சேர வேண்டாம், தனியாவே பார்லிமெண்ட்ல போராடிக்கலாம், காங்கிரஸை சப்போர்ட் பண்ண வேண்டாம், நம்ம இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம், மத்திய அரசுலேருந்து நமக்கு எந்த பிரச்சனையும் வராத பார்த்துக்கலான்றது தான் அவங்க நோக்கமா இருக்கு. அப்பனா இது வரைக்கும் நீட்டு வேண்டாம் என்று எதிர்த்து போராட்டம் செஞ்சு இதெல்லாம் வச்சு செஞ்சு எல்லாமே நாடகம் தானே? இல்ல, நீட்டு வேண்டான்றதுல அவங்க உண்மையான அக்கறையோட சொன்னாங்க. ஆனா இந்த போராட்டத்தை சப்போர்ட் பண்றதுல எந்த இதுவுமே ஆதரவு போக்கு இருக்கு. அதாவது ஈவன் நீட் எதிர்ப்பு அறிக்கையில கூட, நீட் வேண்டாம்னு சொல்ற ஸ்டாலின் அறிக்கையில கூட அவர் ஒரு 2 அறிக்கை வெளியிட்டார். 2 அறிக்கையிலுமே பாத்தீங்கன்னா, நாங்க ஏற்கனவே நீட்டுக்கு ஒரு தீர்மானம் போட்டு அனுப்பிச்சு அது மத்திய அரசுல நிலுவையில் இருக்கு, ஜனாதிபதி பெண்டிங்ல இருக்கு, அதையாவது பாஸ் பண்ணுங்கன்னு அந்த வார்த்தைகள் கூட அதுல இல்லை. இவங்க போட்டு அனுப்பிச்ச தீர்மானம் அங்க பெண்டிங்கா இருக்கு, அதை பத்தி கூட ஒரு மென்ஷன் பண்ணவே இல்லை. அப்போ மத்திய அரசு எந்த விதத்திலையும் தர்மேந்திர பிரதான் டிசைன் பண்றதை பத்தியும் கிடையாது, போலீஸோட வன்முறையை பத்தியும் ஒன்றும் கிடையாது, இவங்களோட நீட் தீர்மானம் அங்க பெண்டிங்ல இருக்கிறத பத்தியும் ஒன்றும் கிடையாது. இது எல்லாமே ஒண்ணு இல்லாத இருக்கிறது என்ன காமிக்குது ஆக்சுவலா? அப்பனா நீங்க சொல்றது பாஜகவோட ஒரு மாதிரி சாஃப்டா போறாங்கன்னு தான் காமிக்குது. அதான் இவருக்கும் விஜய்க்கும் இதே தான் அப்ளை. அவரும் வந்து தர்மேந்திர பிரதான் விஷயத்தை கண்டுக்கல, அவரும் போலீஸ் வன்முறையை கண்டுக்கல, ராகுல் காந்தியை கைது பண்ணதை மட்டும் லேசா கண்டிச்சுட்டு அப்படியே விட்டுட்டார். அவருக்கும் பாஜக எதிர்க்கிறதுக்கு யோசிக்கிறார். அவர் பாஜக எதுக்காதுன்னு மத்திய அரசு வந்து நிதி வேணும் அந்த இதனால தானே அவரோட பாயிண்ட். அது அவர் கரெக்ட் தான் அந்த பாயிண்ட்ல. இவங்களுக்கு நிதி வேணும், அவங்களுக்கு வந்து வழக்கு வேண்டாம், அதான் விஷயம், வேற ஒண்ணு கிடையாது. ஆனா அப்பனா உண்மையிலே நீங்க பாத்தீங்கன்னா எப்பயுமே இந்த திமுக பாத்தீங்கன்னா மத்திய அரசுல 2004 வரைக்கும் பாஜக ஆட்சியில இருந்துட்டு அப்படியே யூபிஏக்கு தாவிட்டாங்க காங்கிரஸ் பக்கம். இப்ப பாத்தீங்கன்னா அங்க இருந்து இது இல்லைன்னா இப்படி தாவிட்டாங்க. இதுதான் அவங்க பொழப்பேவா? இல்லைங்க, அரசியல்ன்றதே வந்து அப்பப்போ எது லாபமோ அதை செய்யறதான். அப்பப்போ தங்களுக்கு ஆபத்தை எப்படி, தங்களுக்கு வர ஆபத்துலேருந்து எப்படி தப்பிக்கிறது, தாங்கள் எப்படி வந்து அரசியல் அடுத்த கட்டத்துக்கு போறதுன்றதான் அன்னன்னைக்கு இருக்கிற சூழலை பொறுத்து தான் அது அமையும். அன்னைக்கு வாஜ்பாய் கவர்மெண்ட்டுக்கு அதுக்கப்புறம் வாய்ப்பு இல்லைன்னு தெரிஞ்ச உடனே யூபிஏ பக்கம் சாஞ்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடியும் ஒன்று நடந்திருக்கு, 80ல் வந்து திடீர்னு இந்திரா காங்கிரஸோட சேர்ந்தாங்க. ஆமா, அதையும் நம்ம பார்த்தோம் நம்ம. ஸோ அதனால வந்து பாயிண்ட் என்னன்னா வந்து இன்னைக்கு இருக்கிற சூழல்ல வந்து எதுக்கு மத்திய அரசு எதிர்க்கணும்? இன்னைக்கு நம்ம எலெக்ஷன்ல தோத்துட்டோம், நமக்கு இருக்கிற அந்த 22 எம்பிக்களை வச்சு நம்ம என்ன பாலிடிக்ஸ் பண்றது, 10 ராஜ்யசபா உறுப்பினர்களை வச்சு என்ன பாலிடிக்ஸ் பண்றது? இன்னைக்கு மத்தியில பலமா இருக்காங்க பாஜக, அவங்க 29 வரையும் ஆட்சியில் இருக்காங்க. 29 தேர்தலும் போது அந்த கூட்டணி எப்படி அமைதுன்னு பாத்துக்கலாம். அந்த தேர்தல் நெருக்கம் வரையும் நம்ம எப்படி பாலிடிக்ஸை கொண்டு போறது? இங்க நம்ம விஜய் எதிர்க்க வேண்டிய அவசியம் இருக்கு, விஜய் நம்ம மேல நிறைய கேஸ் போடுவாரு, அதெல்லாம் சந்திக்க வேண்டிய அவசியம் இருக்கு. நம்ம இந்த சைட்லயும் இந்த சைட்லயும் 2 பக்கமும் எதிரிகளை எதுக்கு வச்சுக்கணும்னு ஒரு யதார்த்தமான பாலிடிக்ஸ். ஆனா யதார்த்தமான பாலிடிக்ஸ் சார். அதாவது பாஜக கனவு கண்டது இதுதானே, தமிழகத்தில் கழகங்கள் இல்லாத ஆட்சி தானே இது இருந்தது. அப்பன்னா அது விஜய் வந்து நிறைவேற்றி இருக்காருங்களா? அப்பன்னா இப்ப வந்து திமுகவை ஒரு இது பண்ணிடுவாங்கல்ல. கழகங்கள் இல்ல ஆட்சின்னா அப்ப தமிழக வெற்றி கழகம் அதுவும் ஒரு கழகம் தானே, அதுவும் திமுகவோட கொள்கையை தானே வச்சிருக்கு. இருந்தாலும் அது திராவிட மொழி நீட்டு வேண்டாம், அப்புறம் பெரியார் வழிகாட்டி எல்லாமே அண்ணா வழிகாட்டி பெரியார் வழிகாட்டி எல்லாமே அப்படிதான், காமராஜர் அம்பேத்கர் எல்லாம் வச்சிருக்காங்க. நான் சொல்றது என்னன்னா, பாஜகவுக்கும் விஜய்க்கும் இருக்கிற பிரச்சனை என்னன்னா, பாஜக வந்து விஜயை வந்து இப்ப தற்சமயத்துக்கு வந்து எந்த விதமான ஒரு அபிப்பிராயமும் இல்லாம அவர் என்ன பண்றாரு பார்க்கலாம்னு வெயிட் பண்றாங்க. விஜயை பொறுத்த மட்டும் அவர் திமுகவை தோக்கடிச்சிட்டாரு, திமுக கூட்டணி கட்சிகளை உடைச்சிட்டாரு, அதிமுகவை உடைச்சிருக்காரு. அதனால பாஜக என்ன நினைக்குது, அவர் என்ன வேலை செய்யறாரு செய்யட்டும், நம்ம கிட்ட மோதினா பாத்துக்கலாம்னு அவங்க இருக்காங்க. இவரும் அவங்க கிட்ட மோதுற மாதிரி இல்ல, நிதி வாங்குற மாதிரி ஐடியால தான் இவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இவருக்கு இருக்கிற ஒரே சங்கடம் காங்கிரஸ் இவர் கூட இருக்கு. இவர் ரொம்ப பாஜகவோட நெருங்கி போக முடியாது, அப்புறம் காங்கிரஸ் கோச்சிப்பாங்க. அதனால இவர் வந்து பாஜகவோடையும் ரொம்ப நெருங்கக்கூடாது, காங்கிரஸோடையும் ரொம்ப நெருங்கி போகக்கூடாதுன்னு ஒரு மீடியமா பிளே பண்றாரு. அப்போனா வைகோ அவர்கள் பாராளுமன்றத்தில் ஸ்பீச் அந்த புக்கு வெளியிட, ராகுல் காந்தி வெளியிட, விஜய் பெற்றுக்கொள்வார், அந்த ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணிட்டாரு சார். போலையே விஜய் இப்படி போவாரு, ராகுல் காந்தியோட ஸ்டேஜில் இருக்க வேணான்னு ஒரு போல அவ்வளவுதான். இவர் போல என்னன்னா அவர் ராகுல் காந்தி நானும் வரலன்ட்டாரு. இப்ப இவரு ராகுல் காந்தி ஏன் வரலன்ட்டாருன்னா, அந்த புக்ல வந்து இவரு ராஜீவ் காந்தியை தாக்கி எழுதியிருக்காரு, பார்லிமெண்ட்ல ராஜீவ் காந்தியை தாக்கி பேசியிருக்காருல்ல, அதெல்லாம் அந்த புக்ல இருக்கு.
அப்ப இவங்க யாரோ போய் சொல்லியிருக்காங்க போட்டு, அதெல்லாம் அந்த புக்ல இருக்கு, ராகுல் காந்தி சொல்லுவாங்க. அப்ப ராகுல் காந்தியும் நானும் வரலன்ட்டாரு. விஜய் ஏற்கனவே ராகுல் காந்தி இருக்கிற ஃபங்க்ஷன்ல நம்ம போகணுமான்னு யோசிச்சிருந்தாரு, அவர் கேன்சல் பண்ணாரு. ராகுல் காந்தி தான் வரதா இருந்தாரு. அதுக்கு நடுவில் யாரோ போயிட்டு அவங்க கிட்ட இல்ல இது மாதிரி புக்ல இது மாதிரி உங்க அப்பாவே தாக்கி பேசியிருக்காரு, அதெல்லாம் அதுல இருக்குன்னு சொன்னோம்னா அவரும் வரலன்னு சொல்லிட்டாரு. அப்பனா இப்ப வந்து திமுகவுக்கும் விஜய்க்கு பாஜகவோடு யாரு நெருக்கமாக இருக்குதுன்ட்டு போட்டா போட்டி நடக்குது. யார் பாஜகவுக்கு நெருக்கமா போறதுன்னு போட்டா போட்டி நடக்குது. அதுல விஜய்க்கு இருக்கிற அசௌகரியம் அல்லது சங்கடம் என்னன்னா, காங்கிரஸ் கூட இருக்கிறதுனால ரொம்ப நெருங்க முடியாது பாஜகவை. அப்புறம் காங்கிரஸ் ரொம்ப கோச்சிப்பாங்க. அதனால ஓரளவுக்கு இவர் இந்தியா கூட்டணிக்கும் போக முடியாது. இவர் இந்தியா கூட்டணிக்கு போனா பாஜக கோச்சிக்கும். அதனால இவர் வந்து காங்கிரஸோட கூட்டணியில இருக்காங்க, அப்படி பட்டும் படாம அவங்கள வச்சுக்கிறாரு. ஏன்னா இவருக்கா ஒரு மெஜாரிட்டி, தாவேகாவுக்கா ஒரு மெஜாரிட்டி வரும்பொழுது அப்ப எப்படி காங்கிரஸையோ கூட்டணி கட்சிகளையோ அவர் எப்படி விஜய் டீல் பண்றான்றத பொறுத்து இருந்தா பார்க்கணும். அவங்கள வச்சுப்பாரா இல்ல தள்ளி விட்டுருவாரான்னு பார்க்கணும். அப்பனா சரி சார், இப்ப வந்து இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் சட்டமன்றத்தில் திமுகவின் அமைச்சர்கள் ஊழல் பட்டியல்கள், எம்எல்ஏ ஊழல் அது வெளியிடப்பு, அது பெரிய பூகம்பம் ஆக போகுது இல்ல. அப்ப டிவிஎஸ்சில உள்ள இறங்க போகுது. அப்புறம் மத்திய அரசுல இருந்து இடிஎஸ், இன்கம் டாக்ஸ் எல்லாமே வந்து உள்ள நுழையும் போது அப்பனா இப்ப திமுகவுக்கு மிகப்பெரிய தலைவலி. அதுவும் குறிப்பாக ஸ்டாலினுக்கு தன்னுடைய ஆட்களை, முன்னாள் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் காப்பாற்ற வேண்டிய கடமை ஆயிப்போச்சு இல்ல சார்? கண்டிப்பா சார், நெருக்கடி ஆயிப்போச்சு இல்ல? கண்டிப்பா இதெல்லாம் நெருக்கடி, இதெல்லாம் எதிர்பார்த்தது தானே. இதெல்லாம் திமுக எதிர்பார்க்காத விஷயம். அதனால என்னன்னா, விஜய் வந்து இந்த அளவுக்கு ஒரு பொலிட்டிக்கலா வந்து டீல் பண்ணுவாரு. இப்ப திமுக ஆட்சியில இருந்து போனா அதிமுக வந்தா அதிமுக வழக்கு போடும் திமுக மேல. மறுபடியும் அதிமுக ஆட்சியை விட்டு போய் திமுக வந்தா திமுக ஆட்சி வந்து அதிமுக ஆட்கள் வழக்கு போடுன்றதை நம்ம பார்த்துருக்கோம். ஆனா விஜய் ஆட்சிக்கு வந்து இப்பதான் புதுசா வந்திருக்காரு, அவருக்கு ஒரு 6 மாசம் டைம் கொடுக்கணும், நிர்வாகத்துக்கு புதுசு அப்படி இப்படின்னு சொல்லி இந்த நேரத்துல அவரு இந்த அதிமுக என்ன மாதிரி ஆயுதத்தை எடுத்தாரோ அதே ஆயுதத்தை அவர் எடுக்கிறார். போடுற ஆயுதங்கள் அவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் இல்ல, நீ போடு நான் பாத்துக்கிறேன், நீ போடு, நீ எந்த ஆக்ஷன் எடுக்க, அதே மாதிரி அக்ரிமெண்ட் போட முடியாது இல்ல, முடியாது. இது வந்து போட்டா சீரியஸா பண்ணி ஆனுங்க. ஆமா, அதுவும் செந்தில் பாலாஜி தான் குறிப்பா டார்கெட். நீங்க கரூர் வச்சு டார்கெட் வச்சு இது இப்ப வந்து இப்ப ஆட்சியை கலைக்கிறதுக்கு இவர் முற்பட்டார். அதுன்ட்டு அந்த பணம் கை மாறி இருக்கு, அது அந்த லாண்டரி கேஸ் இது வருது. இப்ப வருமானத்தை அதிகமான இது பண்றது, அதாவது லிக்யூர் ஃபேக்டரியில இருந்து பார்ட்டி ஃபண்ட் அதுல இருந்து வாங்க. அப்பனா திருப்பியும் இப்ப இடி உள்ள வர்றது வாய்ப்பு இருக்கு இல்ல, செந்தில் பாலாஜி திருப்பியும் உள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்ல, வாய்ப்பு இருக்கு சார். அந்த தியாகி எப்படி சார் காப்பாத்த போறாரு அது தெரியாது. அது வந்து அதான் நான் சொல்றேன்ல, அவங்க சந்திக்கிறாங்க, சட்டப்படி சந்திக்கிறேன்னு சொல்றாங்க. பொலிட்டிக்கலா வந்து டிஎம்கே இந்த மாதிரி ஒரு மூவ் எடுத்தா கொஞ்சம் அதான் ஸ்லோ பண்ணுவாங்க. அந்த இடியோட விஷயத்துல கொஞ்சம் ஸ்லோ பண்றதுக்கான வாய்ப்பு. இப்போ அதிமுக மந்திரிகள் மேல 8 எஃப்ஐஆர் இருக்கு. ஏன் இடி ஒரு இடத்துல கூட உள்ள வரல? அவங்க அலையன்ஸ்ல இருக்காங்க. அதேதான், அதே இவங்க அலையன்ஸ்ல இருக்க மாட்டாங்க, வேண்டியவங்களா இருப்பாங்க, அவ்வளவுதான். ஆனா இவங்க கிட்ட 22 இருக்கு. பாராளுமன்ற ஒண்ணுமே இல்ல. அவங்க ராஜ்யசபா எம்பிக்கு 4 பேர் தான் இருக்காங்க, லோக்சபால யாருமே கிடையாது. ஆமா, இருந்தாலும் பாஜகவோட ஓரளவுக்கு அனுசரிச்சுன்னு போறதுனால இடி அவங்களை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. வேலுமணி மேல 4 கேஸ் இருக்கு சார், 3 கேஸோ 4 கேஸ் இருக்கு. ஏன் இடி கண்டுக்க மாட்டேங்கிறாங்க? ஒண்ணும் எது ஏன் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க? விஜயபாஸ்கர் மேல சொத்து குவிப்பு இருக்கு, ஈவன் பன்னீர் மேல கூட சொத்து குவிப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரிதான் இருக்கு. எதை ஏன் கண்டுக்க, இடி ஏன் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க? இடி எதையுமே கண்டுக்க. அப்போ இடி வந்து நினைச்சா இந்த நீங்க டிவிஎஸ் எத்தனை கேஸ் வேணா, எடப்பாடி மேலேயே இருக்கு, டிவிஎஸ் எத்தனை கேஸ் வேணா போட்டுக்கிட்டோம். இடி கண்டுக்கிறானா இல்லையான்றது அவங்க பாஜகவோட நீங்க இருக்கிற நெருக்கத்தை பொறுத்து இருக்கு. அதுதான் இப்போ டிஎம்கே ஒரு பக்கம். நம்ம யதார்த்தமா இதை பார்க்கணும்னா, பாலிடிக்ஸ்ன்றது வந்து அன்னைக்கு இருக்கிற சூழலுக்கு ஏற்ப யதார்த்தமா டீல் பண்றது. நீங்க உங்களை வந்து காப்பாத்திக்கிறது எப்படின்னு நீங்க முதல்ல பார்க்கணும், அரசியல்ல உங்களை தக்க வச்சுக்கிறது எப்படின்னு பார்க்கணும். இது ரெண்டுத்தையும் 2 வருஷ காலம் நீங்க பண்ண வேண்டியிருக்கு. அதுதான் டிஎம்கே பண்ணுவாங்கன்னு நான் சொல்றேன். விஜய் எடுக்கிற நடவடிக்கைகளையும் இவங்க தப்பிக்க முடியாது, பட் மத்திய அரசு எடுக்கிற நடவடிக்கைகளை தடுக்கலாம்ல சார். அதே மாதிரி தானே சார் கருணாநிதியை தூக்கி உள்ள வச்சாரு யாரு, ஜெயலலிதா. அதே மாதிரிதான் கருணாநிதியும் ஜெயலலிதா உள்ள வச்சாங்க கேஸ்ல. சொத்து குவிப்பு அதிகமா. கருணாநிதி உயிரோடு இருந்தவரை அவர் மேல எந்த ஊழல் கேஸ் நிரூபிக்கல. இல்ல இந்த மேம்பாலம் கட்டுறதா ஊழல், அதனால இரவோடு இரவாக இது பண்ணி அது பெரிய இதாச்சு இல்ல. ஐயோ என்ன கொல்ல வராங்க, ஐயோ என்ன கொல்ல வராங்கன்ட்டு பெரிய இது போட்டு விட்டாங்கல்ல கருணாநிதி 2002ல. கருணாநிதியை பொறுத்த மட்டும் சார், அவர் பேர்ல பல ஊழல் குற்றச்சாட்டுகள் சொல்லப்பட்டா கூட எந்த இடத்துலயும் அவர் கோர்ட்டால தண்டிக்கப்படவே இல்லை. ஆமா சார்,
ஆனா ஜெயலலிதா அப்படி இல்ல, தண்டிக்கப்பட்டாங்க. தண்டிக்கப்பட்ட சொத்து குவிப்பு வழக்குல தண்டிக்கப்பட்ட சொல்ற அவங்க இப்ப மாநில அரசு ஒரு எக்ஸாம்பிள் சொல்ற, முதல்வரையே முன்னாள் முதல்வர் கருணாநிதியை தூக்கி உள்ள போட்டாங்கல்ல ஜெயலலிதா, அதே மாதிரி கருணாநிதியும் ஜெயலலிதா தூக்கி உள்ள போட்டாங்கல்ல இந்த சொத்து குவிப்பு வழக்கு. அப்பன்னா இப்ப ஸ்டாலினும் அதே போல் போறதுக்கு வழி இருக்குல்ல. அங்க கிச்சன் கேபினெட் இருக்கு, அந்த இதெல்லாம் இருக்கு, அவரு தன்னுடைய மருமகன் இது இருக்கு, G2 இது இருக்கு, இப்படி எல்லாம் பலவிதமான இது வழக்கு இருக்குல்ல. அதுவும் முன்னாள் நிதி அமைச்சர் பிடிஆர் பயன்வேலு 35,000 கைமாறி இருக்கு, இப்படி நிறைய இது இருக்குல்ல சார். 35,000 கோடி அந்த இதெல்லாம் இருக்குல்ல இருக்கு. பட் அதெல்லாம் எப்படி வழக்கா உருவாகிறது, எப்படி இவர் பண்ண போறாருன்னு நமக்கு தெரியாது. எனக்கு என்ன தெரிய வருதுன்னா, இவர் நிறைய மந்திரிகள் மேல ஊழல் வழக்கு போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இவர் ஸ்டாலின் மேல கை வைப்பாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது. இல்ல இல்ல வேற இவங்க மத்த மந்திரிகள் மேல எல்லாம் கை வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா அறப்போர் இயக்கம் வந்து நிறைய பேர் மேல பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. அதை பேஸ் பண்ணி ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவரு ஸ்டாலின் அளவுக்கு போவாரா இல்லையான்றது எனக்கு தெரியல. அப்பனா ஸ்டாலின் உதயநிதி போறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, உதயநிதி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தானே வாய்ப்பு இருக்கு. அவர் மேல என்ன பெட்டிஷன்ஸ் இருக்குன்னு நமக்கு தெரியாது. பட் ஆனால் வந்து மத்த மந்திரிகள் எல்லாம் மாட்டிக்கிறதுக்கு அவருடைய நண்பர் தானே டாஸ்மார்க்ல இருந்து ஃபண்ட் வந்து சினிமா தயாரிச்சா அதுன்ட்டு அந்த டிவிஎஸ்சி உள்ள இடி உள்ள போயிட்டு அங்க நிதி ஆயோக்கள மாநாட்டுல கலந்துகிட்டு 10 நிமிஷம் பிரைம் மினிஸ்டர் பார்த்த பிறகு அந்த கேஸ் அப்படியே அமக்கறாங்கல்ல. அந்த கேஸ் இடி கேஸ் சார். அந்த இடி கேஸ் அது இன்னும் அப்புறம் ப்ரொசீட் ஆகவே இல்லையா? ஹைகோர்ட்ல அப்புறமா அதுக்கு போட்டு வச்சிருக்காங்க. அதுக்கு முன்ன அவங்க அரெஸ்ட் ஓடி போயிட்டாங்கல்ல. ஓடி போயிட்டாங்க சார். ஆமா. அப்புறம் ஹைகோர்ட் வந்து ஏன் சோதனை போட்டா, ஏன் அது வந்து இடி இது இப்ப வந்து இப்ப டிவிஎஸ்சி போட்டு இவங்க எல்லாம் உள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. டிவிஎஸ்சி இது ஸ்டாலினும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது போட்டாதான் சொல்ல முடியும். அது இப்போ கூட என்னென்ன கேஸ்ல அவங்க போடுவாங்கன்னு சொல்ல முடியும். நான் பொதுவா என்ன சொல்றேன்னா, விஜய் வந்து ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அவர் என்ன சொல்லி வந்தாருன்னா, ஊழல் திமுக அரசு நாங்க வந்து ஆக்ஷன் எடுப்போம்னு சொன்னோம். ஆமா சார், அது எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பப்ளிக்காவே கிச்சன் கேபினெட் எல்லாமே இது எல்லாத்துக்கும் தலையிடுது. யார் பேர்ல ஸ்டாலின் பேர்ல போடுவாரா, உதயநிதி பேர்ல போடுவாரா, வேலு பேர்ல போடுவாரா, நேரு பேர்ல போடுவாரா, அப்படி எனக்கு நான் என்ன சொல்றேன், மந்திரிகள் மேல போடுவார். அது யார் யார் எடுப்பாரு போடுவார். இல்ல அடுத்த குறி தானுக்கு எதிரே அவங்கதான். அப்பனா ஸ்டாலின் 3 மாசத்துல கலைஞ்சிடும் இதெல்லாம் இப்படி எல்லாம் இருக்கிறப்ப, அப்பனா இந்த டிவிஎஸ்சி வச்சுட்டு ஸ்டாலின், உதயநிதி, அவருடைய மருமகன் சபரீசன், ஸ்டாலினுடைய மனைவி துர்கா ஸ்டாலின் எல்லாரும் தூக்கி உள்ள போட்டுருவாங்களா? அப்படிலாம் நம்ம இப்போ உடனடியா செய்யலாம் இல்ல சார், மௌனமா இருந்து அப்படிலாம் நான் சொல்ல விரும்பல. பட் அவர் எப்படி ப்ரொசீட் பண்றாரு பார்க்கணும். ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்துறேன், திமுகவுடைய முன்னாள் மந்திரிகள் மேல ஒரு கேஸ் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க சொல்றவங்க பேரெல்லாம் போடுவாரான்னு இல்ல இல்ல கிச்சன் கேபினட் தான் இதெல்லாம் வாங்கி இருக்கு, அதெல்லாம் இவ்வளவு வெளிப்படையா தெரிஞ்சிருக்குல்ல. G2 இது வெளிப்படையா தெரிஞ்சிருக்குல்ல. வெளிப்படையா எவ்வளவு தெரியல சார். அவர் என்ன கேஸ் போடுறாருன்னு பார்க்கணும். நம்ம பொதுவா என்ன சொல்றோம்னா, விஜய் வந்து ஊழலுக்கு எதிரான ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு திமுக முன்னாள் மந்திரிகள் மேல கேஸ் போடுவார். குறிப்பா செந்தில் பாலாஜி மடக்கத்தை பார்த்தா அதுதானே அதுதானே இப்படி பாலாஜி பாட்டலுக்கு 10 ரூபாய் வாங்கினாரு, இதெல்லாம் பாட்டு பண்ணாரு, அப்படி எல்லாம் இதெல்லாம் பண்ணாரு. சரி, செந்தில் பாலாஜி பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்கினாரு. இப்ப பாட்டிலுக்கு 20 ரூபாய் வாங்குறாங்க. யாருமே யார் பாக்கெட்டுக்கு போகுது? இப்ப வாங்குற 20 ரூபாய் யார் பாக்கெட்டுக்கு போகுது? யாரு இப்ப பாட்டிலுக்கு 20 ரூபாய் வாங்குறாங்களாமே சார். இப்ப அது சார் அதுதானே அவர் பாட்டு நான் சொல்றது அதுதானே. அப்ப 10 ரூபாய் செந்தில் பாலாஜி பாக்கெட்ல போச்சு. இப்போ இந்த ஆட்சியில வந்து பாட்டிலுக்கு 20 ரூபாய் அப்படிதான் சொல்றாங்க. ஆனா இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த ஆட்சியில நிறைய இடத்துல அத தனியார் பள்ளிகள் இப்ப வந்து எந்த விதமான கையூட்டும் பெறாம ரிஜிஸ்ட்ரேஷன் தராங்க. அதே மாதிரி பில்டிங் கான்ட்ராக்டுக்காரர் ரியல் எஸ்டேட்காரர் சொல்றாங்கல்ல, இப்ப வந்து ரியல் எஸ்டேட்டுடைய விலை குறைய போதுன்னு சொல்றாங்கல்ல. இப்ப ஆமா அபார்ட்மெண்ட் கட்டுறவங்கள நிறைய சொல்றாங்க சார், எதுவுமே இல்ல அப்படின்ட்டு. அந்த 2 விஷயம் இருக்கு சார். ஒண்ணு வந்து ஊழல், இன்னொன்று லஞ்சம். ஊழல்ன்றது வந்து அதிகாரத்தில் இருக்கிற ஆட்சியாளர்கள் செய்யறது ஊழல், பார்ட்டி ஃபண்ட் அது மாதிரி. அது இந்த கவர்மெண்ட் இன்னும் வேலையே செய்ய ஆரம்பிக்கல. வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது ஊழல் பண்றாங்களா தெரியும், பண்றாங்களா பண்ணலையான்ட்டு. லஞ்சம்ன்றது கீழே இருக்கிற கவர்மெண்ட் ஆஃபீஸில் நடக்கிறது, ஆர்டிஓ, தாசில்தார், சிஎம்டிஏ ஆஃபீஸ் நடக்கிறது. அது சில பேர் சொல்றாங்க ஒன்றும் வாங்கலைன்றாங்க. சில பேர் சொல்றாங்க இன்னொரு எந்த ஆட்சி வந்தாலுமே 1-2 மாசம் வாங்க மாட்டாங்க சார், அதுக்கப்புறம் தான் சார் வாங்குவாங்க அப்படின்றாங்க. இந்த லஞ்சம் ஒழிஞ்சுதான்றது இன்னும் 1 வருஷம் கழிச்சு தான் பார்க்கணும். இப்ப பார்க்க முடியாது, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஊழல் வந்து எப்ப தெரியும்னா, இவங்க வேலை செய்ய ஆரம்பிச்சுதான் தெரியும். இப்ப இருக்கிற டெண்டர்லாம் ரத்து பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க புதுசா டெண்டர் கொடுத்து வேலை ஆரம்பிக்கும் போது இவங்க ஊழல் பண்றாங்க, அப்பதான் தெரியும். எப்படியோ செந்தில் பாலாஜி வச்சு
ஸ்டாலின் குடும்பத்தை நெருங்க போகிறார் திரு அப்படிலாம் விஜய் முதல்வர் அப்படின்ட்டு நான் சொல்ல விரும்பல. செந்தில் பாலாஜியே இப்போ டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்கன்னு தெரியுது. அதுல அவர் தப்பு பண்ணா அவர் மாட்டிப்பார், அவ்வளவுதான். சரி சார், மாட்டிப்பார். பார்க்கலாம் சார், பொறுத்து இருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. மிக்க நன்றி சார். பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.